Hello friends, welcome to my page. இன்னைக்கு நாம கிட்ஸுக்கு உண்டான ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் பஃப் ஸ்லீவ், ஓகேங்களா? கிட்ஸோட ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா 15 இன்ச் வருது. ஸோ நம்ம வந்துட்டு 1.5 இன்ச் ஜாஸ்தி பண்ணுறோம், மீன்ஸ் 16.5 இன்ச்சஸ் பண்ணுறோம். கீழே வந்துட்டு நான் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன், மேலே வந்துட்டு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்கு இந்த 1.5 இன்ச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே ஃபோல்ட் பண்ணி பண்ணணும், மேலே 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸோ அதே மெஷர்மெண்ட் கீழே 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச் கொடுத்துட்டு இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஸ்லீவோட கர்வ் வரும் இல்லைங்களா, அந்த கர்வுக்கு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 2.5. இப்போ பெரியவங்க அடல்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 இன்ச் கொடுப்போம், கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு 3.5 கொடுப்போம். மென் வேஸ் நம்ம போகும்போது நம்ம 4 இன்ச் வரைக்குமே இந்த கர்வுக்கு கொடுக்கலாம். ஸோ 2.5 இன்ச்சஸ் வச்சு நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பண்ண போகிறது பஃப் ஸ்லீவ், அதனால குறைஞ்சது 3 இன்ச்சாவது இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பஃப் வந்து ஓரளவுக்கு மீடியம் டீசெண்டாக வரும். மேக்ஸிமம் 5 இன்ச் வரைக்கும் போகலாம். இப்போ வந்து நீங்கள் 5 இன்ச் கொடுத்தா ட்ரெஸ் வந்து ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். 3 இன்ச் கொடுக்கும்போது இட் லுக்ஸ் நார்மல். ஒரு நார்மல் பஃப் ஸ்லீவ்க்கு உண்டான ஷோ உங்களுக்கு கிடைக்கும். பட் இஃப் யூ கிவ் 5 இன்ச்சஸ் உங்களுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். இந்த 5 இன்ச்சஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவோட கர்வ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவோட கர்வ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பேட்டர்ன் ஷீட் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பேட்டர்ன் ஷீட் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் கொடுத்துருப்போம், அதையும் விட்டுறணும். கீழே வந்துட்டு பாடி செஸ்ட் ரவுண்டில் சீம்ஸ் கொடுத்துருப்போம், அதையும் விட்டுறணும். 2 சீம்ஸையும் விட்டதுக்கப்புறமா சென்டர் பாயிண்ட் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணும்போது எனக்கு 6.5 கிடைக்குதுங்க. ஸோ அந்த 6.5 நான் இங்கே மேலேருந்து இன்க்ளூடிங் சீம் பண்ணிவிட்டு 6.5 எங்கே வருதோ அங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேக்கும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த 6.5ஓட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி டேப் மடிச்சுட்டு எங்கே முடியுதோ அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் அதே மாதிரி டேப் வச்சுட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிடும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாட்லேருந்து மேலே 1/4 இன்ச் வைக்கிறோம். சென்டர் டாட் எதுவும் பண்ண போகிறதில்ல. தேர்ட் டாட்டுக்கு கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாட் மேலே போய் சென்டர் டாட்டை டச் பண்ணுது, கீழே டாட் போயிட்டு எங்கே ஃபினிஷிங் பாயிண்ட்டோ அங்கே போய் மீட் பண்ணிக்குது. இதுதான் நம்மளோட கர்வ். ரெண்டாவது, யோக்கில் எந்த அளவு சீம்ஸ் கொடுத்தோமோ அதே அளவு நம்ம ஸ்லீவுக்கும் சீம்ஸ் கொடுத்துக்கிறோம். இப்போது நம்ம ஃபுல் ஹேண்டுன்றதுனால இந்தளோட ரவுண்டை நம்ம எடுக்க மாட்டோம். என்ன ரீசன்னா, இப்போ என்னோடய ரவுண்ட் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 6.5 வருது. பட் இந்த 6.5க்குள்ளே என்னோடய கை வந்து போகாது. ஸோ ஃபுல் ஹேண்ட் பண்ணும்போது நம்ம குழந்தைகளோட கையை இந்த மாதிரி வச்சுட்டு இதோட ரவுண்டு தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதோட ரவுண்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து 9 வருது. இப்போ 9ல் பாதி 4.5, ஏன்னா இது ஆன் ஃபோல்டில் இருக்கனால எவ்வளோ வருதோ அதில் 4.5 வச்சாச்சு. 1 இன்ச் சீம்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போது சீம்ஸ் டாட்டையும் இந்த சீம்ஸ் டாட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஸ்லீவ். இதை வந்து நம்ம ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் வந்துட்டு எல்லா டீட்டெயிலிங்கும் கொடுத்துருக்கேன், எந்தெந்த மெஷர்மெண்ட்டை எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ப்ராப்பராக மெஷர் பண்ணோம்னா ப்ராப்பரான பஃப் ஸ்லீவ் கிட்ஸுக்கு ரெடி. ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங்.